தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 14/3/2026 சனிக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 30ஆம் நாள். இன்றைய நாளிலே திதிகள் வழியை பார்க்கும்போது தசமி திதி அப்படின்னு இருக்கும். காலையில 7:22 வரைக்கும். பின்பு ஏகாதசி. நட்சத்திர வாரியாக இன்னைக்கு பூராட நட்சத்திரம் காலையில் 2:17 வரைக்கும் இருக்கும். பின்பு உத்திராட நட்சத்திரம் இன்றைக்கு இருக்கும். உத்திராட நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம். அதனால இன்னைக்கு இன்னொரு விசேஷம் இருக்கு. சத்தியவான் சாவித்ரி அப்படிங்கிற கதையில அந்த சத்தியவானினுடைய உயிரை காலன் பறித்து கொண்டு செல்ல சாவித்ரி பதிவதா பத்னி பின்னாடியே போய் அந்த யமன் கிட்ட இருந்து அந்த உயிரை மீட்டு கொண்டு வந்த காரடியான் நோன்பு என்கிற விரத நாள் இன்றைக்கு. அதனால கணவரின் ஆரோக்கியத்திற்கான விரதங்கள் இருந்து அவர்களுக்கான பிரார்த்தனைகளை சிவபெருமானிடம் செல்ல உங்களுடைய வாழ்க்கையிலே இனிமை உண்டாகும். இந்த நோன்பு இனிமையான நோன்பு. அதனால இன்னைக்கு காரடியான் நோன்பு 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம். சாயங்கால வேளையில 9:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கு. சனிக்கிழமை ராகு காலம் 9:10, யமகண்டம் 1:30, புலிகை நேரம் 6:07. இன்றைக்கு கிழக்கு பக்கம் சூலம் தயிர் பரிகாரம். சூரியன் கும்பராசியில லாஸ்ட் டேல இருக்கிறார். 9 வினாழிகள் இருப்பார். 6:23 சூரியனின் உதய நேரம் உண்டு. உத்திராட நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே திருவாதிரை என்கிற நட்சத்திரத்தில், அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. இன்னைக்கு ஒரு மேல் நோக்கு நாள். இந்த நாளிலே வரியான் என்கிற நாமயோகமும் பத்ரை என்கிற கரணமும் உண்டு. இந்த வரியான் என்கிற நாம யோகத்திலே நவரத்னங்கள் வாங்கினா ரொம்ப நல்லது. புதுசா வண்டி வாங்கினா நல்லது. விவசாயத்துக்கு ஆடு மாடெல்லாம் வாங்குறது இன்னைக்கு ரொம்ப நல்லது. அதுபோல இந்த பத்ரை கரணம் என்பது மற்றவர்களுடன் நீங்க இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், சண்டை வழக்குகளை எல்லாம் போடுவதாக தான் இன்னைக்கு நல்லது. சனிக்கிழமை இது ரொம்ப நல்லது. இந்த சனிக்கிழமையில மரங்கள் நட்டு வைப்பதனாலே, மரச்செடிகளை நடுவதனால், மரக்கன்றுகளை நடுவதனாலே ரொம்ப பலன்கள் உண்டு. பலவிதமான ஜென்ம பாபங்களை நீங்க நீக்கிக் கொள்ளலாம். அதனால இன்றைய சனிக்கிழமை உங்களுக்கு உசந்ததாக இருக்கு. பல விதத்தில் நன்மைகளாக விஷயத்துல இந்த அந்த சேரோடு சேர்ந்த அப்படின்னு சொல்லுவோம், மண்ணோடு சேர்ந்து அந்த வேரை எடுத்து அப்படி நட்டு வச்சிருங்க. உங்க வாழ்க்கையில நல்ல காரியமாக அமையும். இன்னைக்கு குலம் வெட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்றது, குழந்தையை தொட்டில போடுறது போன்ற நல்ல காரியங்களும் செய்யலாம் இந்த உத்திராட நட்சத்திரத்துல. அதனால் உத்திராட நட்சத்திரத்துல பலவிதமான பலன்களும் உண்டு. மார்ச் மாதம் 14ஆம் நாள் இன்றைக்கு சூரியன், ராகு, செவ்வாய், புதன் வக்கரம் என்று கும்பராசியிலும், சனி பகவானும் சுக்கிரன் உச்சமாக அமரக்கூடியது மீன ராசியிலும், குரு மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், சந்திரன் தனுசு ராசியிலும் இருக்க, தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போயிடுவார். தனுசு ராசியில உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்து வரைக்கும் இருப்பார் இன்றைய நாளில. அதனால இப்படிதான் கோச்சாரம் இருக்கு. நம்ம ஒரு ராசிக்கும் எப்படி பலன்னு நம்ம தொடர்ந்து காண்போம். 9ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ளே சூரியன் என்கிற உத்திராட நட்சத்திரத்துல இன்றைக்கு இருக்கிறார் சந்திர பகவான். மனதிலே அன்பு, எல்லாருடன் பரிவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க போவோம் அப்படின்ற எண்ணங்கள் இப்படி எல்லாம் இருக்கும். பகுத்தறிந்து எதையும் புரிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு நிறைய இருக்கும். காரடையான் நோன்பு, அதனால வீட்டிலையும் நமக்காக செய்யக்கூடிய பலன்கள் நிறைய காத்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலே 1, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணம். திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராக பெருமானை வணங்குவதும் இன்றைக்கு சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்க ராசியினுடைய 8ஆம் இடத்திலே இருந்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமைகிறார். பல விதத்திலும்
பாசத்தின் எல்லையை நீங்கள் கடந்து செல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு பாச போராட்டம் கொடுக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. குழந்தைகள்கிட்ட நல்ல ஒரு வைப் இருக்கும். பொது ஜனத்து கூட நல்ல ஒரு இன்ட்ரோ இருக்கும். வாக்குகள் பலிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். 1, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே நீங்கள் திருமலையில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமானை வழிபட சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சந்திராஷ்டமம் கொண்ட திருவாதிரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய உங்க ராசி இருப்பதனாலே கொஞ்சம் பொறுமையா எல்லா காரியம் செய்யுங்க. அவசரத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நிதானமாக போகக்கூடிய காரியங்கள் வெற்றியை தருவதாக அமையும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும், காரடையான் நோன்பு என்கிற நோன்பின் தன்மையும், ஸ்ரீ ரங்கநாதரின் வழிபாடும் இன்றைக்கு சிறந்தது. வாழ்க வளத்துடன். கடக ராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சந்திர பகவான் மற்றவருடன் கம்பேர் பண்ணும்போது உங்கள்கிட்ட பொறாமை எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பார். அதனால கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்றைக்கு மனதிலே கொஞ்சம் காலையில் எழுந்து ரிலாக்ஸ் ஆகிடுங்க. யார் என்ன சொன்னாலும் எந்த விதக்கும் ரியாக்ட் ஆகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு சத்தியத்தோடு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி சாவித்திரி அந்த காலனி போராடி அந்த சத்தியவானை மீட்டு கொண்டு வந்தாரோ அப்படி போராட்டத்தின் உள்ள நீங்க இருக்கணும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் செலவுக்கான நாள். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செலவாகும், கவலைப்படாதீங்க, பரவாயில்ல, சம்பாதிச்சிடலாம். குழந்தைகளுக்கான செலவு தான், அதனால மனசுல சந்தோஷமும் உண்டு. பரவாயில்ல சார், இன்னைக்கு பண்ணா நாளைக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்க தேற்றிக்கொண்டு செய்யக்கூடிய நாளுகள் இன்னைக்கு உண்டு. இன்றைய நாளிலே காரடையான் நோன்பு என்கிற நோன்பு உபவாசம் இருப்பதும், அதுபோல நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே லாபத்துக்குரிய இந்த சந்திர பகவானானவர் 4ஆம் இடமான மகர ராசிக்குள்ள போறார். அப்போ உத்திராட நட்சத்திரம்ங்கிறது தனுசு ராசியிலும் இருக்கும், மகர ராசியிலும் இருக்கும். அப்படி டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு சூரியனுடைய அந்த 12ஆம் இடத்துடைய தன்மை இருக்கும். அதனால பொருள் வரவிலே நஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இன்றைய நாளை தொடங்குங்கள். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தெளிவான சிந்தனை கொடுப்பதற்கு சனீஸ்வர பகவானை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, மகர ராசிக்குள்ள செல்லக்கூடிய சந்திர பகவான் வாழ்க்கையிலே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கும் ஏற்படுத்துகிறார். உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூரியனின் நட்சத்திர ஸ்தானத்திலே அமர்வதனாலே பல காரியங்கள் நன்மையாக முடியக்கூடிய நாள் இன்று. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணம், புத்திர் பலம் என்ற ஆஞ்சநேய வழிபாடும் இன்னைக்கு சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, பல விதத்திலும் என்ன பண்றோம்னு தெரியாத காரியங்கள், செஞ்ச பிறகு யோசித்து வருத்தப்படக்கூடிய காரியங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத தன்மையினாலே வரக்கூடிய போட்டிகள் என்று பலவிதமான கிளஸ்டர்ஸ் இருக்கு இன்னைக்கு. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. ஒரேடியா எல்லாத்தையும் ஓவர் நைட்ல சரி பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது அப்படிங்கிறத கரெக்டாக வச்சுக்கிடுங்க. இன்றைய நாளில் மனசை கொஞ்சம் பக்தி பரவசத்துக்குள்ள திருப்பிடுங்க. அனந்த பத்மநாபர் அப்படிங்கிற சுவாமி எப்படி அனந்த சயனத்தில் இருக்கிறாரோ அந்த கோலத்தை மனதில் வைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை நிச்சயம் பெற்று தரும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, நீங்க இன்னைக்கு மனசுல நிம்மதியை அதிகமாக காணக்கூடிய சூழ்நிலை உண்டு.
தொழிலில நல்ல முன்னேற்றம் உண்டு. லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சந்திர பகவான் கொடுக்கறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா குடும்பத்த அப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னா, எல்லாரும் சுபிட்சமா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இன்னைக்கு காரியங்கள் செய்வீர்கள். இந்த நாளிலே இனிமையான விஷயங்கள் பலதும் உண்டு. 2, 4 என் அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, பலவிதமான நன்மைகளை ஒருங்கே கொண்டு வரக்கூடிய சந்திர பகவானாக இன்றைக்கு இருக்கிறார். உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், தந்தையின் ஆசீர்வாதங்களும் உண்டு, ஆதரவும் உண்டு. இன்னைக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் நிலைத்து நிற்கக்கூடிய காரியங்களாக உங்களுக்கு இருக்கும். அதனால யோசித்து லாங் டேர்ம் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வேலைகளை செய்யும்போது உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இந்த நாள் அமைத்து கொடுக்கும். 7, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலையிலே சூரிய நமஸ்காரம் பண்ணி இன்னைக்கு நாளை தொடங்குங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, பல விதத்திலும் மற்றவர்களின் சுகத்தை எண்ணி நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருந்த நாள்ல இருந்து உங்களுடைய அந்த ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஹெல்த் அவேர்னஸ் இருக்கும். அது மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் எதனா இருந்ததுன்னா ரெனியூ பண்ணி வச்சுக்கிடுங்க. வரக்கூடிய நாட்களிலே சில இடர்பாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை இண்டிகேட் பண்ணுறது இந்த நாள். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. 9, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முருகனின் அருளால் இந்த நாள் இனிதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே, லாபஸ்தானத்திற்குள்ளர சந்திர பகவான் இருப்பதனாலே பலவிதமான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அந்த மிட் ஆஃப் மந்த் அப்படின்னு சொல்லுவோம், 15ஆம் தேதி நாளைக்கு வருது. அதுக்குள்ளார நீங்கள் எல்லா காரியங்களையும் கரெக்டாக ரெக்கன்சைல் பண்ணி அந்த ஃபோர்ட்நைட் பெனிஃபிட் எல்லாம் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ண போகிறீங்க. உத்திராட நட்சத்திரம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் இன்னைக்கு நீங்கள் அமைதியாக ஆருத்ரா என்கிற அந்த சூரியனின் தன்மையையும் சிவனின் தன்மையும் ஒருங்கேப்படுத்தி இன்னைக்கு வழங்க உங்கள் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். வாழ்க வளத்துடன்.